பத்திரப்பதிவுத்துறை எப்படி ஃபோர்ஜரியா வந்து அவங்களுக்கு கிடையும் பண்ணி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. வீட்டு உபயோக பொருள் அனைத்தையும் ஆட்கள் ரவுடிகளில் விட்டு அனைத்து பொருட்களும் நாசமாகி விட்டார்கள். அதனுடைய புகைப்படம் தான் இது, நீங்களே பாருங்க. ஒரு திருநங்கையின் பாராமல் கூட போலீஸ் வந்து ஈவு இறக்கு இல்லாம என்னுடைய இடத்த வந்து ரவுடிகளுக்கு எடுத்து கொடுத்துக்கிறாரு. ஆனா காவல்துறை எவ்வளவு பணம் வாங்கினாலும் எங்களுக்கு தெரியல. நானும் என் குடும்பத்தையும் தினம் தினம் செத்து பிழைத்து கொண்டு வருகிறோம். இவங்க எந்த நேரமானாலும் நிலத்துக்காக கொலை செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பிளாட் வந்து யாரும் வாங்காதீங்க, பொதுமக்கள் யாரும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு திருநங்கையோட இடம். திருநங்கையோட சாபத்துக்கு யாரும் ஆளாகாதீங்க. வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு திருநங்கை ஆவேன். நான் சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குச்சி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்களுக்கு கண்ணங்குச்சி கிராமத்தில் வந்து சர்வே எண் 54 3 ஏக்கர் 46 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலம் வந்து எங்களுடைய பூர்வீக சொத்தாகும். இந்த நிலத்தில் வந்து கடந்த 6வது மாதம் 2021ஆம் ஆண்டு போலீஸ் வைத்து காந்தி ரோடு பகுதி வசித்து வரும் அன்னபூர்ணா ஹோட்டல் நடத்தி வரும் இளங்கோ என்பவர் மற்றும் ரவுடி கண்ணன், அசோக், பாலசுப்ரமணி, ஐயனார், முன்னாள் தலைவர் பூபதி, காவல்துறை மற்றும் என்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து அபகரித்து அன்னபூர்ணா ஹோட்டல் நடத்தி வரும் இளங்கோ என்பவருக்கு காவல்துறை வந்து எடுத்து கொடுத்துள்ளார். என்னுடைய பூர்வீக வீட்டுக்கு நான் தான் வரி கட்டி கொண்டு வருகிறேன். மேலும் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிற செடி கொடி வீடு வீட்டு உபயோக பொருள் அனைத்தையும் ஆட்கள் ரவுடிகளில் விட்டு அனைத்து பொருட்களும் நாசமாகி விட்டார்கள். அதனுடைய புகைப்படம் தான் இது, நீங்களே பாருங்க. என் வீட்டை சுற்றியும் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். எத்தனை போலீஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகிட்டையும் பல முறை நான் புகார் கொடுத்தும் ஒருதலை பட்சமாக காவல்துறை நடந்து கொள்கிறார்கள். இது சம்பந்தமாக உரிமையில் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்துள்ளேன். இங்கே பாருங்க எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு இந்த படத்தை நீங்களே பாருங்க. பொதுமக்களே நீங்க பாருங்க. ஒரு திருநங்கையின் பாராமல் கூட போலீஸ் வந்து ஈவு இறக்கு இல்லாம என்னுடைய இடத்த வந்து ரவுடிகளுக்கு எடுத்து கொடுத்துக்கிறாரு. ஆனால் காவல்துறை எவ்வளோ பணம் வாங்கினாலும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கேட்டால் எங்கள் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு எங்களை வந்து மிரட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். நானும் என் குடும்பத்தையும் தினம் தினம் செத்து பிழைத்து கொண்டு வருகிறோம். இவங்க எந்த நேரமானாலும் நிலத்துக்காக கொலை செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். இன்னொரு விஷயம், இப்போ அந்த இடத்த வந்து கண்ணங்குறிச்சி கிராமத்தில் சூரிய அப்பார்ட்மெண்ட் அருகில் வந்து அன்னபூர்ணா அவனின்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த பிளாட் வந்து யாரும் வாங்காதீங்க, பொதுமக்கள் யாரும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு திருநங்கையோட இடம். திருநங்கையோட சாபத்துக்கு யாரும் ஆளாகாதீங்க. நாங்களாம் ரொம்ப பாவம். நாங்கள் ரொம்ப பாவத்திலையும் பாவம், பெரும் பாவம். பொருளாதாரத்திலும் சரி வாழ்வாதாரத்திலும் நாங்கள் பின்தங்கி இருக்கோம். திருநங்கையோடைய இடத்த அபகரித்து விற்பனை செய்து அதன் மூலயமா சில அரசு அதிகாரிகள் வந்து பயன்பெறாங்க. நான் வந்து இது சம்மந்தமாக பத்திரப்பதிவுத்துறை தாசில்தாரிடம் ஆர்டிஓ டிஆர்ஓ பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஆர்ஓ வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது பட்டா மாறுதல் மற்ற செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு பட்டா மாறுதல் நில விற்பனைக்காக அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிலத்து உரிமையாளர் வந்து நாங்கள் வந்து எங்கே போவோம்? நாங்கள் வந்து குழந்தை குட்டிங்களாம் வச்சு தவிச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு திருநங்கை. என்னுடைய இடத்தை அபகரித்து இந்த அரசானது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னுது. கடந்த வீட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீட்டில் வந்தவொடனே நில அபகரிப்பு வந்து நிறைய நடக்குது. எல்லா இதுலையும் நிறைய நடக்குது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு பொதுமக்கள் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் திருநங்கை சமுதாயத்தை வாழ விடுங்க. இது போகிற தவறுகளை அரசு அதிகாரி செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணால் மட்டும்தான் இதை பார்க்குற 4 பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்ய மாட்டாங்க.
இன்னொன்று, இந்த திருநங்கையினுடைய வாழ்வாதாரமே வந்து ரொம்ப மோசமானது இருக்குது. வேலையிலும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி, இருப்பிடம் சரி, எந்த ஒரு உதவி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். இந்த சூழ்நிலையில் எங்களுடைய பூர்வீக இடத்த வந்து ஒரு போலீஸே எடுத்து வந்து ரவுடிங்களுக்கு ஒப்படைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இது சம்மந்தமாக பலமுறை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட அனைத்து ஆதாரங்களும் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் பத்திரப்பதிவுத்துறை எப்படி ஃபோர்ஜரியாக வந்து அவங்களுக்கு கிரைம் பண்ணி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பத்திரப்பதிவுத்துறை ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பத்திரத்தையும் அளந்தாதான் உண்மைத்தன்மை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி 2015 இந்த உத்தரவு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இளங்கோவுக்கும், இந்த ஐயனாருக்கும், இந்த பாலசுப்ரமணியம், அசோகன், கண்ணன் இவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து இவர் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது பவர் கொடுத்து விற்பனை செய்வதற்காக உறுதுணையாக இருக்கிறாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார், பத்திரப்பதிவுத்துறை, செயல் அலுவலர் எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னோட இடத்த நான் பாதிச்சிட்டேன், என் இடம் எனக்கு வேணும். நீங்கள் தான் வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணி எனக்கு இந்த இடத்த வந்து கிடைக்கிறதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatilmedia@gmail.com. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.